வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். தீஸ் சென்டென்சஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். அதாவது இந்த வாக்கியங்கள் உங்களோட ஆங்கில திறனை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் சுய நினைவுக்கு திரும்பினான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஹி ஹாஸ் ரீகெயின்ட் கான்சியஸ்னஸ்னா சுயநினைவு, ரீகெயின் பண்ணுறதுனா திரும்ப அடைகிறது. அவன் சுயநினைவுக்கு திரும்ப பெற்றான் அல்லது திரும்பினான்னா ஹி ஹாஸ் ரீகெயின்ட் கான்சியஸ்னஸ். அவன் சுயநினைவுக்கு திரும்பினான். ஹி ஹாஸ் ரீகெயின்ட் கான்சியஸ்னஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நான் நேரத்தை இங்கு வீணடித்து கொண்டிருக்கிறேன். இதே எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, வீணடிக்கிறதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுங்கிற வேர்பை பயன்படுத்தலாம். நான் இங்கு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறேன்னா ஐ எம் வேஸ்டிங் மை டைம் ஹியர். அதாவது நான் இங்கு என்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறேன்னா ஐ எம் வேஸ்டிங் மை டைம் ஹியர். ஐ எம் வேஸ்டிங் மை டைம் ஹியர். நான் என்னுடைய நேரத்தை இங்கு வீணடித்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவனால் என்னை தோற்கடிக்க முடியாது. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, ஹி கேனாட் டிஃபீட் மீ. டிஃபீட் பண்ணுறதுனா தோற்கடிக்கிறது. டிஃபீட்டுங்கிறது ஒவ்வொரு வேர்ப். டிஃபீட் பண்ணுறதுனா தோற்கடிக்கிறது. அவனால் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்னா ஹி கேனாட் டிஃபீட் மீ. ஹி கேனாட் டிஃபீட் மீனா அவனால் என்னை தோற்கடிக்க முடியாது. ஹி கேனாட் டிஃபீட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் வலிமையானவன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் ஃபோர்ஸ்ஃபுல். ஃபோர்ஸ்ஃபுல்னு வலிமையான. அவன் வலிமையானவன்னா ஹீ இஸ் ஃபோர்ஸ்ஃபுல். அவள் வலிமையானவள்னா ஷீ இஸ் ஃபோர்ஸ்ஃபுல். அவர்கள் வலிமையானவன் தே ஆர் ஃபோர்ஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் அப்படி நினைக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன் அப்படி நினைக்கவில்லை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, ஹி டசன்ட் திங்க் ஸோ. ஹி டசன்ட் திங்க் ஸோ அப்படின்னா அவன் அப்படி நினைக்கவில்லை. ஹி டசன்ட் திங்க் ஸோ. திங்க் பண்ணுறதுன்னா நினைக்கிறது. அவன் அப்படி நினைக்கல அப்படின்னா ஹி டசன்ட் திங்க் ஸோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஏன் அவன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாய்? இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, ஒய் டூ யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் ஹிஸ் லைஃப். டெஸ்ட்ராய் பண்ணுறதுனா அழிக்கிறது. ஏன் அவன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாங்கன்னா ஒய் டூ யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் ஹிஸ் லைஃப். டெஸ்ட்ராய் பண்ணுறதுனா அழிக்கிறது. ஏன் அவன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாய் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், கொஸ்டின் பண்ணலாம்னா, ஒய் டூ யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் ஹிஸ் லைஃப். ஒய் டூ யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் ஹிஸ் லைஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் இந்த நகரத்தில் இருக்கிறான் அல்லது இருக்கிறார். இது எப்படி அவர் இந்த நகரத்தில் இருக்கிறார், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹீ இஸ் இன் திஸ் டவுன். ஹீ இஸ் இன் திஸ் டவுன். டவுன்னா நகரம். அவர் இந்த நகரத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஹீ இஸ் இன் திஸ் டவுன் அப்படின்னா அவர் இந்த நகரத்தில் இருக்கிறார். ஹீ இஸ் இன் திஸ் டவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மகேஷ், நாம் இந்த வழியில் செல்வோம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, மகேஷ் we will go this way. நாம் இந்த வழியில் செல்வோம். மகேஷ் நாம் இந்த வழியில் செல்வோம்னா மகேஷ் we will go this way. மகேஷ் we will go this way. மகேஷ் நாம் இந்த வழியில் செல்வோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ அவளுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, தீங்கு பண்ணுறதுக்கு ஹார்ம் பண்ணுறதுனா தீங்கு செய்யறது. நீ அவளுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் நாட் ஹார்ம் ஹர். நீ அவளுக்கு தீங்கு செய்யக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹார்ம் ஹர். நீ அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா யூ ஷுட் நாட் ஹார்ம் ஹிம். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். உங்களிடமிருந்து சில தகவல்கள் எனக்கு தேவை. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ. உங்களிடமிருந்து எனக்கு சில தகவல்கள் தேவை. ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீ என்னுடன் வர வேண்டும். இதை எப்படி
இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா யூ ஹாவ் டு கம் வித் மீ, யூ ஹாவ் டு கம் வித் மீ, நீ என்னுடன் வர வேண்டும். வாங்கிறதுக்கு வேர்ப் வந்து கம்ங்கிறத பயன்படுத்துகிறோம். நீ என்னுடன் வர வேண்டும்னா யூ ஹாவ் டு கம் வித் மீ, யூ ஹாவ் டு கம் வித் மீனா நீ என்னுடன் வர வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். உன்னுடைய நாடகங்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ கேனாட் டாலரேட் யுவர் ட்ராமாஸ் எனிமோர். உன்னுடைய நாடகங்களை என்னால் இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது அல்லது இனி பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னா ஐ கேனாட் டாலரேட் யுவர் ட்ராமாஸ் எனிமோர். எனிமோர்னா இனிமேல், இனி. டாலரேட் பண்ணுறதுனா பொறுத்து கொள்வது. ஐ கேனாட் டாலரேட் யுவர் ட்ராமாஸ் எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் மிகவும் ஆபத்தானவன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ். டேஞ்சரஸ்னா ஆபத்தான. அவன் மிகவும் ஆபத்தானவன் அப்படின்னா ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ். ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னா அவன் மிகவும் ஆபத்தானவன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். கவனி, அவன் உன் பின்னால் இருக்கிறான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா கவனி, பாருங்க, வாட்ச் அவுட், ஹீ இஸ் பிஹைண்ட் யூ. கவனி, அவன் உன் பின்னால் இருக்கிறான் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட்ச் அவுட், ஹீ இஸ் பிஹைண்ட் யூ. வாட்ச் அவுட், ஹீ இஸ் பிஹைண்ட் யூ அப்படின்னா கவனி, அவன் உன் பின்னால் இருக்கிறான். வாட்ச் அவுட், ஹீ இஸ் பிஹைண்ட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் ஆபத்தை தாண்டி விட்டான் அல்லது அவன் ஆபத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னா ஆபத்தை தாண்டிட்டான், அவன் இப்போது ஆபத்தில் இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். அவன் ஆபத்தில் இல்லை, அவன் ஆபத்தை தாண்டி விட்டான் அப்படின்னா ஹீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னுடைய கண்களை திற. நான் சொல்றது கேட்குதா அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ், கேன் யூ ஹியர் மீ. உன்னுடைய கண்களை திறன்னா ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னா கேன் யூ ஹியர் மீ. நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னா கேன் யூ ஹியர் மீ. ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ், கேன் யூ ஹியர் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ராமுவை இன்னும் காணவில்லை. இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா ராமு இஸ் ஸ்டில் மிஸ்ஸிங். ஸ்டில்னா இன்னும்னா இன்னுங்கிற மீனிங்கை கொடுக்கும். மிஸ்ஸிங்கிறது இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ், அதாவது இல்லாமல் இருக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ராமுவை இன்னும் காணவில்லைன்னா ராமு இஸ் ஸ்டில் மிஸ்ஸிங். ராமுவை இன்னும் காணவில்லை, ராமு இஸ் ஸ்டில் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அத்துடன் மாறனும் இங்கு இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா மாறன் இஸ் நாட் ஹியர் அஸ் வெல். அத்துடன் மாறனும் இங்கு இல்லைன்னா மாறன் இஸ் நாட் ஹியர் அஸ் வெல். அஸ் வெல்னா அத்துடன், அதாவது மேலும், இன் அடிஷன் டுன்னு அர்த்தம். அத்துடன் மாறனும் இங்கு இல்லைன்னா மாறன் இஸ் நாட் ஹியர் அஸ் வெல். மாறன் இஸ் நாட் ஹியர் அஸ் வெல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இது ராமனின் பைக், அவன் இங்கே இருக்க வேண்டும். இதே எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா திஸ் இஸ் ராமன்ஸ் பைக், ஹீ மஸ்ட் பி ஹியர். அதாவது ராமனுடைய பைக் இருக்கும், அவன் பார்த்துட்டு அவன் இங்கே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எப்படி சென்டென்ஸாக சொல்லணும்னா இது ராமனின் பைக், அவன் இங்கே இருக்க வேண்டும்னா திஸ் இஸ் ராமன்ஸ் பைக், ஹீ மஸ்ட் பி ஹியர். இது ராமனின் பைக், அவன் இங்கே இருக்க வேண்டும். திஸ் இஸ் ராமன்ஸ் பைக், ஹீ மஸ்ட் பி ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். யாரோ அவனை சுட்டன. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? someone shot him. shot him அதாவது ஷூட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஷாட். ஷூட் பண்ணுறதுன்னா சுடுறது. ஷூட் ஷாட். ஷூட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஷாட். யாரோ அவனை சுட்டணும்னா someone shot him. யாரோன்னா someone. யாரோ அவனை சுட்டணும்னா someone shot him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் நம்மிடமிருந்து தப்பிக்க முடியாது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he cannot escape from us. எஸ்கேப் பண்ணுறதுனா தப்பிக்கிறது. அவன் நம்மிடமிருந்து தப்பிக்க முடியாதுன்னா he cannot escape from us. he cannot escape from us. அவன் நம்மிடமிருந்து தப்பிக்க முடியாது. இப்போ பார்த்த அனைத்து சென்டென்ஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.